ரொம்ப சூப்பராக இருக்கு. அவருக்கு அந்த ஹீரோவுக்கு வந்து அனுமான்னு நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் அவர் எந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் இதுலையும் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காரு இந்த படத்தில். அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜெயராமன்லாம் வந்துட்டு போவார். அவர் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போவார். ஓவராலாக பார்க்கும்போது இப்படி ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லைன்னு தான் நான் வருத்தப்பட்டுக்கிறேன். ஆனால் மாவீரன் ஒரு படம் வந்திருக்குது. பட் ஆனால் இந்த சாயலில் சிவகார்த்திகேயனோடது. நான் மறுபடியும் தெலுங்குக்கு போகல, நான் இந்த பக்கமே சொல்கிறேன். இந்த பக்கம் போகும்போது அந்த மாவீரன்னு நல்லா தான் இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் ஆமாம், ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி தான் நம்ம மலையாள சினிமாலையும் சூப்பராக வந்துட்டானுங்க, இப்போ தெலுங்குலேயும் வந்துட்டானுங்க. நம்ம தமிழ்நாடுங்க எப்போ வர போகிறாங்கன்னு தான் தெரில. அதுதான் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து கடவுள் நம்பிக்கை தான். அந்த வந்து கடவுளை எதிர்க்கவும் ஒருத்தர் இருப்பான், அதை நம்புறவன் ஒருத்தர் இருப்பான். ரெண்டும் போட்டி போட்டு கடைசியில் எது ஜெயிச்சிச்சா தான் இந்த படத்தோட கதை. மிராய் படம் பார்த்தோம் ப்ரோ, சூப்பராக இருந்தது. கிராபிக்ஸ்லாம் ஹாலிவுட் லெவலில் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாகுபலி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பாகுபலி வில்லனை பார்க்கும்போது கேஜிஎஃப் அதிலே ரெஃபரன்ஸ் வரும், பாகுபலி ரெஃபரன்ஸ் வரும், விக்ரம் ரெஃபரன்ஸ் வரும், எல்லாமே கலந்து அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே போட்டாங்க இது வந்து கற்பனை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்ட எடுத்ததுன்னு சொல்லி போட்டாங்க. அதனால் ஃபேமிலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு ட்ரீட்டு தான், விஷுவல் ட்ரீட் இந்த படம். மிராய் படம் ஓவராலாக விஷுவல், மியூசிக், ஸ்க்ரீன் பிளேயோட நல்லாவே வந்திருக்கு. பட் இப்போ ராமாயணம் மகாபாரதம் நிறையா இழுத்து வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியாக வந்து அந்த அந்த ஹனுமானில் எப்படி ஹனுமான் வருவாரோ அது மாதிரி இதில் அவர் ஒரு ராமர் வருவார். ராமர் வர்றப்போ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது படமாக பார்க்கும்போது கூஸ்பமாக இருக்குது. ஹனுமான்லாம் காட்டுவாங்க, ஹனுமான் ஒரு இடத்துல இதுலேயும் காட்டுறாங்க, நல்லா தான் இருக்குது. பிடிச்ச சீன்னா அந்த கிளைமேக்ஸ் தான். அந்த ட்ரெயின் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன் 3, ஸ்பைடர்மேன் 1 or 2 தெரில, அதில் வந்து அந்த ட்ரெயினை நிறுத்துவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறுத்திக்கிறாங்க. பட் அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆனால் லென்த்து தான் ரொம்ப அதிகம். இந்த படத்துக்கு இவ்வளோ லென்த்துலாம் தேவையில்லை. ஏன்னா சில இடத்துல வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த காமெடின்னு கொண்டு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அது ஒரு மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த ஒரு காமெடி ஆக்டரை ஒரு 2-3 சீனில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. அதனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே போகும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு அது எல்லாத்தையும் பார்த்த மாதிரி தான். தெலுங்கு சினிமாவில் அவங்களுக்கு வந்து அது பாகுபலி, இந்த கல்கி, இது எல்லாமே வந்துடும். நாம் தெலுங்கு சினிமாவே எடுத்தாவே அதான் வரும், வேறு எதுவும் வரும். நார்த்து சைடில் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. நிறையா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதுலேயும் அதை வந்து இதை அழகாகவே டச் பண்ணியிருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. நம்ம சான்சிஎஸ் தான் பண்ணியிருப்பாங்க, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பீக் லெவலில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது பார்க்குறப்ப கூஸ்பம்மாக இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. ஹீரோயின் அழகாக இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அந்த தூது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா அந்த கழுகு சீன் ஒன்று நல்லாயிருக்கு. அந்த கழுகு இந்த படத்தில் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒன்று வரும். அது வந்து அந்த கழுகு வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. அது வந்து கடைசியில் ட்ராகன் மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம். அது நீங்கள் படத்தை பார்த்து நிறைய விஷயம் கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த எந்திரனில் ஒரு கழுகு பண்ணியிருப்பாங்கல்ல 2.0, அதில் மாதிரி அந்த கழுகு மாதிரியே ஒன்று இருக்குது. அது செல்ஃபோனை வச்சு ஒரு கழுகு வரும். இது வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அந்த இதுலேருந்து வருது, ஐஸ் கட்டிலேருந்து வருது. அதனால் படமாக பார்க்குறப்ப ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரலாம். சில சீன்ஸ் வந்து போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிற சீன்லாம் தாண்டிட்டிங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். ஆமாம், சில சீன்ஸ்லாம் போர் அடிக்குது, சத்தியமாக போர் அடிக்குது. அப்புறமேட்டு இன்டர்வல் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸ் தான் நம்ம ராவணன்னா வில்லன் வந்து வருவார். ராவணனுக்கு ஒரு கதை மாதிரி இந்த வில்லனுக்கு ஒரு கதை, பேக் ஸ்டோரி, அது சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்பைடியில் அந்த இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி செத்துட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. தெலுங்கு சினிமானா அப்படி தான் எடுப்பாங்க போல இது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது 10க்கு 9 கொடுக்கலாம், 9.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த
ஒரு லேடி வருவாங்க, வில்லி லேடி ஒரு சீனில் 2 ஃபைட் சீன் வரும். அப்போ அவங்க வரும்போது பயங்கரமாக பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி லோக்கா படம் வந்தது, அதுவும் இது மாதிரி கொண்டாடினாங்க. அது அந்த அளவுக்கு இந்த படமும் வந்து ஒரு நல்ல விஷுவல் எஃபெக்டாக இருக்குது. இது மாதிரி படம் அவங்க எடுத்தால் வந்து நல்லா நல்லா இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து இந்த ஒர்க்கில் வந்து செலவு கம்மியாக பண்ணிவிட்டு ஹீரோக்கு அதிகம் கொடுத்துட்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தரத்துக்கும் சரி, கிராஃபிக்ஸுக்கும் சரி, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஹீரோக்கெல்லாம் இப்போ சின்ன ஹீரோ தான் போட்டிருக்காங்க படத்தெல்லாம். அதை வந்து நம்ம தமிழில் வந்து தப்பு பண்ணுறோம். அனுமான் அதுலேயும் அதுலேயும் எல்லாம் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகிற மாதிரி இருக்கும். படம் தான் பேசும். அனுமான்னா இப்போ வந்து பெரிய ஆக்டர்லாம் இல்லை, ஆனால் படம் பேசினுச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும். ஆக்டர்ஸ்லாம் அவ்வளோ சின்ன சின்ன ஆக்டர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஜெயராம் சார்லாம் ஒரு கேமியோ தான், இதுதான் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து தரமான படம் எடுத்தால் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு கொண்டாட வேண்டிய படம். நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து பார்க்குறோமா, ஃபுல்ஃபில்லாக வந்து வெளியே வரலாம். பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு வர சீனு, அது இல்லாமல் அந்த ட்ரெயின் சீன் நல்லா இருந்தது. ஹீரோயினையும் வந்து கொஞ்சம் அழகாக காட்டியிருக்காங்க. ஹீரோயினி ஃபேஸ் நம்ம கண்ணில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா முக்கால்வாசின்னு ஹீரோயின் வந்துட்டு தான் போகிறாங்க. அதேமாரி ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு காமெடி பண்ண நம்ம கல்கி படத்தில் பிரபாஸ் வந்து ஓப்பனிங் சீன் ஒரு ஃபைட்டு காமெடி மாதிரி வரும். அது கொஞ்சம் அது மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துங்க, 1/2 மணி நேரம். அதுக்கு மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது படம். கதையில் பார்த்தீங்கன்னா அதான் அவெஞ்சர் பார்த்துருப்பீங்க. அதில் வர அதில் 8 கல் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கல் வச்சுட்டாங்க, 9 இது. அந்த 9 புக்கு பிடிச்சா வந்து அந்த உலகத்தை அள்ளிக்கிற ஒரு ஆயுதம் கிடைக்கிற மாதிரி. அது மாதிரி அந்த கமர்ஷியல் படம் தான், எப்பயும் எடுக்கிற மாதிரி படம் தான். அதில் எப்படி வந்து பண்ணுறாங்க, எப்படி விஷுவல் காட்டுறாங்கிறது தான் கண்டென்ட்டை நல்லா காட்டியிருக்காங்க. சில இடத்துல போர் அடித்தாலும் நமக்கு வந்து அது மறந்துட்டு அடுத்த சீன் நம்ம போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சூப்பராக இருக்குது. ஓவராலாக படம் வந்து 10க்கு 8 தரலாம். நல்லா ஒர்த்தான படம். நீங்கள் வந்து தேட்டரில் கண்டிப்பாக டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எந்த வல்கர் சீனும் இல்லை. சில படத்தில் பார்த்தீங்கன்னா வக்கீல்னு வச்சுருப்பாங்க வல்கர் சீன்லாம். இதில் அப்படிலாம் இல்லை. எந்த நீட்டாக பார்த்துட்டு நீட்டாக வரலாம். டபுள் மீனிங் சீன் இல்லை. அந்த ஃப்ரெண்டு காமெடி சீன் சில ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ரசிக்கும்படியாக இருக்குது. சில காமெடி சீன்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது. நான் இல்லைன்னாலும் என் பையன் வந்து காப்பாற்றுவான், அந்த ஒரு லீடு ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பான். அதுதான் லாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிருக்கும். ஆமாம். கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் தான் கேமியோ மாதிரி வந்துட்டு போயிருக்காரு. லென்த்து தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்குது. 240 என்னமோ வந்தது, அதுதான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குது. ஒரு சிலர் டயர்டாக வந்தீங்கன்னா எல்லோரும் தூங்கினீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் அப்பப்போ காமெடி சீன்ஸ் அந்த எல்லாமே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹீரோ வந்துட்டு மெயின் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ரேயா தான். ஸ்ரேயா ராஜமாதா, அருந்ததி, அந்த மாதிரி கேரக்டர் தான் ஸ்ரேயாவும் பண்ணியிருக்காங்க. இல்லை அது மாதிரி தான். இப்போ அருந்ததி வந்துட்டு ஊர் மக்களுக்காக வந்துட்டு அனுஷ்கா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீன்லேயும் ஸ்ரேயா ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வந்து அடுத்த ஜெம்மம் அடுத்த அதே அருந்ததி கான்செப்டே ஒன்று போயிட்டுருக்கோம். டக்குனு வரலையே. நிறைய தெலுங்கு படம் தான். பாகுபலி, பிரம்மாஸ்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் பார்த்து பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரா மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே. ஸ்டைலிஷாக அப்புறம் அந்த பவருக்காக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிரம்மாஸ்திரா தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. அது வந்துட்டு மார்வல் இல்லாமல் எந்த ஒரு அட்வென்ச்சர்ஸ் எதுவுமே இருக்காதுல்ல. ஃபேண்டசி இல்லை, ஃபேண்டசினாவே எல்லாமே மார்வல்ஸ் டிசி தான். ஸோ அதோட டச்சு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்பைடர்மேன் அந்த ட்ரெயின் நிறுத்துற சீன்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 கொடுக்கும். ஏன்னா அந்த ஓவர் லேக் ஆகும் டைம். மியூசிக் சாம்சிஎஸ் ஹேட்ஸ் ஆஃப். அவர் தான் இந்த மியூசிக் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருக்காரு.